ஹைடா சுகாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 கிங் மேரிட் டு அத்தை பொண்ணு. இது ஓட்டி 7 இன்றைக்கி வந்து ஒரே ஒரு குட்டி நோட் என்னென்னா, என்கிட்ட வந்து லைவில் கேட்டிருந்தாங்க, அக்கா நான் புதன்கிழமை அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறேன், அதனால் எனக்கு வந்து புதன்கிழமைக்குள்ள ஒரு 3 ஷார்ட் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. பேர் ஸ்வீட்டின்னு நினைக்கிறேன், பட் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருமா. இது போட முடியல, அதான் எப்படி கேட்குறதுன்னு தெரில. நேற்று போட முடியல, அதுக்காக இன்றைக்கி வந்து உனக்கு ஒரு போனஸ். இன்றைக்கி மார்னிங் ஒரு பார்ட் வரும், ஈவினிங் ஒரு பார்ட் வரும், ஓகேவா? நேற்று போட முடியாததுக்காக நாளைக்கு ஒரு பார்ட் வந்துடும், ஓகேவா? மற்ற எந்த ஸ்டோரியுமே நான் ரெக்கார்ட் பண்ணல. யாருமே வந்து இன்றைக்கி ஒரு 2 பார்ட் போடுங்க, நாளைக்கு ஒரு பார்ட் போடுங்கலாம் கேட்டுறாதீங்கடா, ஓகேவா? நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். மற்ற ஸ்டோரியெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. அதனால் இன்றைக்கி 1 டே மட்டும் 2 ஷார்ட் வரும்டா. மார்னிங் 1, ஈவினிங் 1, 2 ஷார்ட் வரும். பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் ஜிமின் தான். எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சுல்ல. எல்லாம் என்ன பிளான் போட்டு வந்தீங்க, இங்கே வந்து அப்படியே மாறிட்டீங்க 6 பேரும். நான் மட்டும்தான் இப்படியே இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே முறைச்சிட்ருக்காரு. அப்போ ஆரம்பம் டேய் விட்றா, ஒன்றும் இல்லைண்டா, பார்த்துக்கலாம்டா, என்ன பிளான் பண்ணோம்? ஏர்போர்ட் வந்து இறங்கணுன்னு கூட்டமாக இருப்பாங்க, க்ரௌட் அலர்ஜி, எல்லாம் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சண்டை போடலான்னு சொல்லியிருந்தோம். பார்த்தியா, பிளானையே மறந்துட்டேன், நீ திக்கி சொல்லிகிட்ருக்கல்ல. இல்லை ஜிமினா, அது வந்து என்னென்னா, நீ பேசாத தனியாக போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டு பேசுகிற நீ இடுப்பில் கொலுசு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து வர்றாரு ஜிமின். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வியும் ஷெய்கோப்பும் தான். ஏய் விடுடா, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளோதானே. இப்போ கூட பாரேன், போய் நைட் டிஃபன் சாப்பிடணும், அப்போ போய் ஒரு வழி பண்ணிடுவோமா அப்படிங்கிறாரு. சரி ஓகே டீல் அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம பாய்ஸோட அப்பா கூப்பிட்றாங்க. டேய் எல்லாம் வாங்க சாப்பிட்டு இப்போ தூங்குங்க அப்படிங்கிறாரு. பாய்ஸ் தான் அப்பா கூப்பிட்டாரு, வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் அப்படியே போகிறாங்கடா. 7 பேரும் போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, எல்லாம் கீழே தான் உட்காந்து அப்படியே ரவுண்டாக சாப்பிடுவாங்கடா, அந்த மாதிரி கீழே தான் உட்காந்துருக்காங்க தரையில். அதை பார்த்துட்டு, அப்பா டைனிங் டேபிள் இல்லையாப்பா அப்படிங்கிறாரு ஜிமின். ஏய் ஜிமின், நீ இருக்க ஹைட்டுக்கு தரையே போதும் போடா அப்படிங்கிறாரு. அப்பா அப்படின்ட்டு அப்படியே ஜிமினும் போகிறாரு. பாய்ஸ் தான் 7 பேர் உட்காந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் கையில் தான் எடுத்து சாப்பிட்ருக்காங்க. பாய்ஸ் இது வரைக்கும் ஸ்பூனில் தான் சாப்பிட்ருப்பாங்க. கையில் சாப்பிட்றது வித்தியாசமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் வந்து அதே மாதிரி சாப்பிட்றாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து இல்லை, உங்கள் மற்ற எல்லா சொந்த பந்தங்களும் இருக்காங்க, நீங்கள் மட்டும் இல்லை. அப்போது வந்து நம்ம ஜிகே தான் அப்படியே போயிட்டு ஜின் கிட்ட கேட்குறாரு. ஆமாம் ஹையா, இங்கே பொண்ணுன்றாங்க, கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க, எங்கே அந்த பொண்ணு அப்படி ஜேகே வந்து ஜின் கிட்ட கேட்டுட்ருக்காங்கடா. அப்போ பாய்ஸ் எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிவிட்டு அப்படியே எந்திரிச்சு வர்றாங்க. ஒவ்வொருத்தராக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு போகணுண்டா, அதாவது அந்த வீட்டுக்கு பின்புறம், ஓகேவா? அங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு போகணும். நீங்கள் வந்து குளிச்சுட்டு இருந்திருப்பீங்கன்னா, நைட் ஒன்ஸ் குளிச்சுட்டு வந்து படுக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். குளிச்சுட்டு அப்படியே பாவாடை தான் கட்டியிருப்பீங்க. பாவாடை மட்டும் கட்டிட்டு மேலே ஒரு டவல் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான், ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான் ஹேண்ட் வாஷ் பண்ண வராரு. கரெக்டாக நீங்கள் அந்த பாத்ரூமுக்கும் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடமும் அப்படி அந்த ஒரு வழியாக தான் வரணும், ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஜிமின் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு திரும்புகிறாரு. நீங்கள் வந்து ஜிமினுக்கு ரைட் சைடில் வர்றீங்க. ஜிமின் வந்து உங்கள் மேலே மோதுற மாதிரி வந்துடுறாரு. நீங்களும் ஒரு ஷாக் ஆகி அப்படி கீழே விழுகிற மாதிரி போகிறீங்கடா. அப்போ வந்து ஜிமின் உங்களை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அப்படியே பார்க்குறாரு. ஐ கான்டாக்ட் ஆகுது அங்கே 2 பேருக்குமே. நீங்கள் வந்து அப்படியே முட்டை கண்ணோட அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் ஹிப்புக்கு கை கொடுத்து பிடிச்சிருப்பாருடா. பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. ஐயோ செம்மையாக இருக்கே, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களாம் அப்படியே ஓடிடுறீங்க. கடகடன்னு அப்படியே அந்த பக்கமே சைடில் ஒரு படிக்கட்டாட மேலே போகுண்டா உங்கள் ரூமுக்கு. அந்த வழியாக ஏறி மேலே போகிறீங்க. ஜிமின் உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்கள் பேக் சைட்லாம் பார்த்து, ஐயோ சூப்பராக இருக்கே, இதுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பீஸா என்ன அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த சைடு வந்து நம்ம சுகா தான், ஜிமினா இன்னும் அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, வாடா இங்கே அப்படிங்கிறாரு. ஜிமின் இருந்துட்டு,
இந்த வந்துட்டேன் ஹயாங் அப்படின்ட்டு அவரும் வந்து போகிறாருடா. அப்போ வந்து உங்கள் அப்பா தான்டா, மாப்பிள்ளைங்களா எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்கள்ல, எந்த குறையும் இல்லைல்ல அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ பாய்ஸ் தான் நல்லா இருந்தது, கொஞ்சம் கையில் சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து வியும் சுகாவும் தான் கவனிக்கிறாங்க. ஜிமின் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கிறத ரொம்ப வந்து ஒரு மாதிரி நிற்பாருடா, வெக்கப்பட்டு அப்படி நிற்கிற மாதிரி முழிச்சிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு அப்படியே ப்ளஷ் ஆகிருக்குடா, கண்ணோல்ல அப்படியே ரெட்டிஷ் கலரில் ஆயிருக்கு. வி தான், டேய் ஜிமினா என்னடா ஆச்சு, என்னடா கண்ணோல இவ்வளோ ப்ளஷ் ஆகுது, இந்த கையவே பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு அப்படியே வி வந்து பார்க்குறாருடா. அப்போ ஜிமின் தான் ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு அப்படி அவங்க வீடுக்கு வந்து போயிடுறாங்க. ஆப்போசிட் வீட்டில் தான் வந்து பாய்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் வீட்டில் தான் வந்து நீங்கள் இருப்பீங்க. ஓகேவாடா, அந்த மாதிரி தான். இப்போ வந்து பாய்ஸ் அந்த சைடுக்கு வெளியில் போகிறாங்க. கரெக்டாக அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, வைனா வந்து சாப்பிட்டு போய் தூங்குவான், வெறும் வயிற்றோட போய் தூங்காத அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஆமாம் வந்துட்டேன் அப்படின்ட்டு மேலேருந்து ஒரு சவுண்ட் தான். பாய்ஸ் அப்படியே திரும்புகிறாங்க, வராளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா தான், டேய் போகிறீங்களா இல்லையாடா, இந்த போயிட்டேன்ப்பா அப்படின்ட்டு பாய்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா தான், ஏன் மாப்பிள்ளை இப்படி மிரட்டுற, இல்லை மச்சான் அவனுங்கெல்லாம் மிரட்டி வச்சாதான் அடங்குவானுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க அப்பா, அதாவது பாய்ஸோட அப்பா வந்து சொல்கிறாங்கடா. ரொம்ப வாய் ரோலிங் ஆகுது. பாய்ஸோட அப்பா வந்து சொல்கிறாங்க, அப்போது நீங்கள் தான் கீழே வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் அத்தை மாமா எல்லோரும் இருக்காங்க, நீங்கள் போய்ட்டு அப்படியே வெகுளித்தனமாக பேசுகிறீங்க, உங்கள் அத்தை கிட்டே போய்ட்டு பேசுகிறீங்க, அத்தை நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு இல்லை, உங்களை ஃபோன்லேயே பார்த்து பார்த்து நேரில் பார்க்க இன்னும் க்யூட்டாக இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை தான், ஐயோ எவ்வளோ வெகுளித்தனமாக இருக்கா, இவளை போய் என் பையனுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, ஐயோ முடியாது, என்னால் முடியல, என் மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து பார்த்துட்டே இருக்காங்கடா. அவள் பாய்ஸோட அப்பா தான், ஏய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே திரும்பிட்டு, மாமா அவங்க எங்கே கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மாமா தான், வைனா வந்துட்டியாடா, அச்சோ இந்த தங்கம் அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே திருஷ்டி எடுக்கிறாரு. மாமா இது அத்தை தான் எடுக்கணும், நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உங்கள் அத்தை தான், ஆமாண்டி தங்கம் நான் தான் எடுக்கணும், உங்கள் மாமா எடுத்துட்டாரு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்கள ஒரு தடவை திருஷ்டி எடுக்கிறாங்க. சரி வா 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 சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உங்களை உட்கார வச்சு உங்கள் அத்தை மாமா தான் பரிமாறுறாங்க. அதை உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு, பரவாயில்ல நம்ம பொண்ணு நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்கடா. இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. எல்லோரும் போயிட்டு அவங்கவுங்க பெட்டில் வந்து படுத்துக்கிறாங்கடா. அது வந்து ஒரு ஆஜாரம் மாதிரி இருக்கும். எப்படின்னா பெரிய ஹாலு, அதில் வந்து பாய்ஸ்க்கு ஒரு பெட்டு, எந்த ஒரு திரையும் கிடையாது. ஆனால் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா இங்கே 6-7 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமும் அதே மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் பெரிய ஆஜாரமாக இருக்குது. அங்கே மட்டும்தான் படுக்கிறது மட்டும் ஒரே ரூம், எல்லாருக்கும் 7 பெட் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து இருக்குடா. அப்போது வந்து பாய்ஸ் பார்த்துட்டு, பரவாயில்ல ஒரே ரூமாக கொடுத்தாலும் பாத்ரூமாவது தனித்தனியாக கொடுத்தாங்களே அப்படின்ட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு போய் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுக்கிறாங்க. படுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பார்த்தது வேறு பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேவாடா, கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க. ஜிம்மின் மட்டும்தான் இந்த பொண்ணு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஜிம்மினுக்கு மட்டும்தான் தோணுது. ஆனால் மற்ற பாய்ஸ் எல்லாருமே பார்த்தது நம்ம வேறு பொண்ணை பார்த்துருக்கோம், மாமா பொண்ணு கிடையாது, வேறு பொண்ணு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போது எல்லாருமே வந்து ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் இருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருந்தாலா, ஸ்ட்ரெச்சர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷனில் இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நைட்டு தான் ஒரு சவுண்டு, ஐயோ என் தங்கம் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு கேட்டு ஜின் தான் எந்திரிக்கிறாரு. யார் அது நாயை கூப்பிட்டுருக்குறதுக்கு இந்நேரத்துக்கு அப்படின்ட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா ஜிம்மின் தான். என்ன இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் பார்க்குறாரு. ஜெமின் நம்மளுக்கு ஏர்லேயே வந்து அந்த கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு, டேய் ஜெமினா, டேய் என்னடா மோகினி பிசாசுவன் பார்த்தேன்னு சொன்னால் அவனுங்க 2 பேரும், இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான், டேய் அப்படின்ட்டு அப்படியே குளுக்குறாரு. நான் இல்லை அப்படின்ட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு ஜிமினா. அப்போது ஜிம் தான், டேய் என்னாச்சு, என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ இப்போ அப்படிங்கிறாரு. நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாரு. இல்லைடா நீ என்னமோ கிஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது, யாருடா, எந்த கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிட்டு இருந்தேன், கேர்ள் ஃப்ரெண்டா, எனக்கா, ஏது அப்படிங்கிறாரு. அப்புறம் யாரடா கிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நாங்களாவது ஒவ்வொரு பொண்ணை பார்த்தோன்னு சண்டை போட்டேன், நீ யாரையுமே பார்க்கலையே, யார் சொன்னா நான் பார்க்கலன்னு, நான் பார்த்தேனே, பார்த்தியா யாரடா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுவா அப்படின்ட்டு ஜிமின் வந்து சொல்ல வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்தான், அச்சோ என்ன எடை,
இந்த மாதிரி இடம் இருந்தா இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த தலகாணி கட்டி பிடிச்சி ஒரு காலத்துக்கே அந்த மாதிரி தலகாணி மேலே போடுறாரு. இந்த பக்கம் ஜின்னும் தான் அப்படியே திரும்பி ஆரம்ப பார்த்துட்டு, அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான், விட்டா தலகாணி கூடயே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிருவான் போல் இருக்கு, வா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே ஆரம் கிட்ட போகிறாங்க. ஆரம் கிட்ட போயிட்டு, டேய் தம்பி ஆரம்மு, டேய் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே எழுப்புறாங்க. அப்போ ஆரம் தான், போங்கடா, உங்களோட ரவுண்டில் அடுத்த தடவை தான், இந்த தடவை எனக்கு தான் அப்படின்ட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. அடச்சே எந்திரா அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே எட்டி ஒரு உத வைக்கிறாரு ஆரம் தான், ஐயோ இடுப்பு போச்சு, நாயை எவன்டா அவன் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. ஜிமின் தான், நான் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஜின் பின்னாடி போய் நின்றுக்கிறாரு. ஜின் தான், நான் அது ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறாரு. அப்போ ஆரம் தான் அப்படியே தலையை செஞ்சுட்டு, அது வந்துண்ணா அப்படின்ட்டு இழுக்கிறாரு. டேய் என்ன வேணா பண்ணுடா, இந்த வெக்கம் மட்டும் படாதடா, ஆரம் முடியலடா அப்படிங்கிறாரு. சரி சரி அப்படின்ட்டு அப்படியே இடுப்பு தேய்ச்சிட்டு இருக்கா. யார் உதச்சா என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போது ஜிமின் தான் அப்படி ஜின்னை விட்டு வெளியில் எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு, நான் தெரியாமல் உதச்சிட்டேண்ணா, சாரி அப்படிங்கிறாரு. டேய் வேணாண்டா, இந்த குழந்தைத்தனமாக மட்டும் பேசாதடா அப்படிங்கிறாரு. அப்போது ஜின் தான், டேய் இந்த குழந்தை தாண்டா பெரிய வேலை பார்த்து என்னை எழுப்பியே விட்டது தெரியுமா அப்படிங்கிறாரு. ஆரம் தான், எது ஒன்று எழுப்பி விட்டதா, ஒன்றை எழுப்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ஜின்னு வந்து ரொம்பவே வந்து ஹைப் ஆகியிருக்காரு. அதை ஆரம் பார்த்துட்டு, டேய் உண்மையை சொல்லு, நீ எப்படி எந்திரிச்ச அப்படிங்கிறாரு. அப்போது ஜின் தான் தலையை செஞ்சுட்டு, அது அது ஒரு விஷயமா எந்திரிச்சேன், அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போது இவன் யாரையோ பார்த்துருக்கான், அதை முதல்ல நீ யாருன்னு கேளு அப்படிங்கிறாரு. அப்போது ஆரம் தான், இது நீ பார்த்தியா, எப்படா பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, நம்மளாம் சாப்பிட்டு கை கழுவு போனோம்ல, அங்கே தானே ஒரு பொண்ணை பார்த்தேண்ணா, செம்மையாக இருந்தாண்ணா, அந்த ஸ்கர்ட் தான் கட்டியிருந்தா, அந்த செஸ்ட் வரைக்கும் கட்டியிருந்தா, அப்படியே சூப்பராக இருந்தா தெரியுமா, முட்டை கண்ணு, அந்த நோஸு, ஐயோ அந்த லிப்ஸு கடிச்சு தின்றலாம் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆரம் தான், டே போதுண்டா, ரொம்ப ஓவரா போயிட்டுருக்கடா, யாருடா அந்த பொண்ணு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா அப்படின்னு கேட்குறாரு. அதானே எனக்கும் தெரில, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா இல்லை வேற ஏதாவது பொண்ணான்னு தெரியல, அதை நான் கேட்குறக்குள்ள அப்பா போக சொல்லிட்டாரு, நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பும் வியும் தான் அப்படியே ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஹேண்ட் வச்சு அவங்க ப்ரைவேட் பார்ட்டில் வச்சு அப்படியே ரப் பண்ணிவிட்டு சவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஆரம் தான், என்ன கருமண்டா பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் இங்கே படுத்துக்கிட்டு அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஜாரில் தண்ணி வச்சுருப்பாரு. ரெண்டு பேர் மேலேயும் அப்படியே எடுத்து ஊற்றுறாரு. அவங்க ரெண்டு பேரும் அண்ணா அப்படின்ட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அப்படியே பார்க்குறாங்க. அவங்க 3 பேர் நிற்கிறத பார்த்துட்டு, ஏய் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இங்கே அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது வந்துன்னா அது வந்து அப்படின்ட்டு அப்படியே தாயை சொல்கிறாங்க. சி அசிங்கமாக இல்லை, கூட பிறந்த அண்ணனுங்க இங்கே இருக்கானுங்களேன்னு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, நான் போனேன் எல்லாம் ஒரே ஜாதி தானே, நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னை பார்க்குறாங்க. ஜின்னை பார்த்துட்டு, எங்கள் ஹயாங்க இப்படி தான் நிற்கிறாரு, நாங்கள் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெய்ஹோப் சொல்கிறாரு. அப்போது ஆரம் தான், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் பேய் தானே பார்த்துன்னு சொன்னீங்க. ஆமாம் பேயாக இருந்தாலும் செம்ம கட்டா தெரியுமா அப்படிங்கிறாரு வி. அப்போ ஜிமின் தான், அப்படியா அப்படிங்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஆரம் தான், டேய் கம்முன்னு வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வர்றாங்க. நம்ம சிவாவும் ஜேகேவும் தான் அப்படியே 2 பேர் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. என்னடா இவனுங்க கனவுல சிரிச்சிட்ருக்கானுங்களோ, இவனுங்க 2 பேருமே டேஞ்சர் பீஸ் ஆச்சு, இப்படி சிரித்து நம்ம பார்த்ததே இல்லையே, கனவுல கூட சிரிக்க மாட்டானுங்க, என்ன பண்ணுறானுங்க, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரை சுற்றி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் தான், அச்சோ போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகாவா, இல்லை வேணாம் எனக்கு போதும், நீங்கள் சாப்பிடுங்க, இந்தாங்க கம்மிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இங்கே ஆரம்பிக்கா, இது ஆக்காமிங்களா போங்களா, டேய் 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அப்படியே எழுப்புறாங்க. அவங்க 2 பேரும் எந்திரிச்சு வந்துட்டு, ஆடச்சை ஏன்டா எழுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கூட திறக்காம 2 பேருமே கோரஸாக கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு ஜின்னா சிரிக்கிறாரு. டேய் நீங்கள்லாம் மரட்டு பீஸுன்னு வெளியில் போய் சொல்லிடாதீங்கடா, அவ்வளோதான் எல்லாம் சிரிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாய்ஸ் அசடு வளைஞ்சிட்டு அப்படியே பார்க்குறாங்க. கேட்டுருச்சோ
ரொம்ப நல்லாவே கேட்டுச்சுடா, தெளிவா கேட்டுச்சு. "என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவ பார்த்து கேட்குறாங்க. "அதுவா, ஆம், நான் வந்து அவங்களுக்கு சாரி கட்டி விட்டுட்டு இருந்தேனா, ஆ அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன்" அப்படின்ட்டு அப்படியே வழியிறாரு. "டேய் வேணான்டா போடா டேய்" அப்படின்ட்டு சிவா கிட்ட திரும்புறாங்க. "நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க?" அப்படிங்கிறாரு. அது அது வந்து நான் பார்த்த பொண்ணு சாப்பிடாம இருந்தாளா, அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன்." அடச்சை! நீயெல்லாம் சேவேஜ் கிங்கு. போடா டேய் மானத்த வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 7 பேர் பேசிட்டு இருக்காங்கடா. 7 பேருக்கும் தூக்கமே வரல. என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு எல்லாரும் மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. எல்லாம் ஒருத்தனை எழுப்பி இப்போ 7 பேருக்குமே தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே அப்படியே மாடிக்கு போகிறாங்க. நீங்கள் வந்து அந்த மாடியில் தாண்டா உங்களுக்கு வந்து ரூம் இருக்கும். மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆர் 2 ரூம்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டோர் ரூம், ஒன்று வந்து உங்கள் ரூம். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த நைட் டைமில் உங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் நீங்கள் வந்து மருந்தெல்லாம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. அதை ஃபஸ்ட்டு ஆரன் தான் பார்க்குறாரு. "ஏய் அந்த அந்த பொண்ணுடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு பாய்ஸை கூப்பிட்றாரு. பாய்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே மேலே ஏறி வந்துட்டுருப்பாங்க. "எந்த பொண்ணுடா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடகடன்னு மேலே வந்து பார்க்குறாங்க. "டேய் அந்த ரூம்குள்ள ஒரு பொண்ணு போனாடா இப்போ." "அது நம்ம மாமா வீடுடா. இதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா இருக்க போகுது" அப்படின்ட்டு நம்ம சுகாவும் ஜின்னும் சொல்கிறாங்க. அப்போ ஆரம் தான், "தெரியலையே அந்த பொண்ணு நான் பார்த்த பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜெய்ஹோப்பு, வி எல்லாருமே வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க லைனா. நீங்கள் வந்து மறுபடியும் போகிறீங்க. ஏதோ ஒரு திங்ஸை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி மாதிரி எடுத்துகிட்டு வர்றீங்க. அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து செடி மாதிரி எடுத்துகிட்டு வர்றீங்க உள்ள. அதை வந்து ஜெய்ஹோப்பும் வியும் பார்த்துட்டு, "இல்லை இது நாங்கள் பார்த்த பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா, ஜேகே, நம்ம ஜின்லாம், "இல்லை இல்லை இதை நாங்கள் பார்த்த பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ பாய்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு, "இது நீ பார்த்தியா? நீ பார்த்தியா? இல்லை இல்லை இது நான் பார்த்த பொண்ணு. இல்லை இது நான் பார்த்த பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. "ஏய் சீ வாய மூடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான், எல்லாரும் பார்த்தது ஒரே பொண்ணு தான் போட்டிருக்கு, கம்முன்ட்ருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் போயிட்டு இந்த சாரி எடுத்து அப்படியே ஒரு சைடு அப்படியே சொருகுறாங்கள்ல, அந்த மாதிரி சொருகிக்கிங்க. சொருகிட்டு அந்த வந்து ஆட்டாங்கல் மாதிரி இருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு திண்ணை மாதிரி இருக்குடா, அதுக்கு மேலே தான் வந்து அந்த கல் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அந்த கீரையெல்லாம் பறித்து போட்டு அதை வந்து ஆட்டிகிட்ருக்கீங்க. இப்போ பாய்ஸ் தான் பார்க்குறாங்க. உங்கள் ஹிப் வந்து நல்லாவே ரிவீல் ஆகிட்டுருக்குடா. இன்னும் வந்து அந்த ஹிப்பில் வந்து அந்த கொலுசு மாதிரி போட்டிருக்கீங்க. அதை வந்து ஜின் பார்த்துட்டு, "நான் பார்த்தது இதே பொண்ணு தான்டா" அப்படிங்கிறாரு. அப்போ ஆரமும், ஆமாம் நானும் தான் பார்த்தேன், இதே பொண்ணு தான்" அப்படின்ட்டு ஆரமும் சிரிச்சே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து எல்லாத்தையும் அரைச்சி ஆட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. பாய்ஸ் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. 7 பேரும் பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட வித்தியாசமாக பார்க்கல. ஒருத்தர் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து தடுக்கலை. எல்லாரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே திரும்புகிறீங்க பாருங்கள். ஆப்போசிட் பில்டிங்கில் அவங்க 7 பேரும் நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. "யார் இவங்க? இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நின்று பார்க்குறீங்க. கீழே உங்கள் அம்மா தான், "வயனா என்னடி இந்நேரத்துக்கு என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன சத்தம்?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இந்தோ கொஞ்சம் மருந்து தான் எடுத்துகிட்டு இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு கேன்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போயிடுறீங்க. அப்போது அவங்க தான், "டேய் நம்ம பார்க்க வந்த பொண்ணு இவ தான்டா" அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து அவ்வளோ ஷாக் ஆகுது. "ஆனால் பொண்ணு செம்மையாக இருக்கால்ல, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணுமா" அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஜேகே தான், "அண்ணா வேணாமே, அந்த பிளானை விட்டுருவோமா" அப்படிங்கிறாரு. அப்போது ஜிமின் தான், விட்டுருவோம் வேணாம் வேணாம்" அப்படிங்கிறாரு. "என்னடா முதல் நாளாக வேண்டாங்கிற, நீ தான் என்ன பிளான் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு அப்படியே சண்டை போட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி, இப்போ என்னடா வேணாங்கிற? ஓ என்ன பண்ணீங்க சார் அப்படின்ட்டு அப்படியே ஜிமினும் சாரி நம்ம ஜேகேவும் சுகாவும் கேட்குறாங்க. அப்போ ஜிமின் தான், அது ஒன்றுமே இல்லையே" அப்படிங்கிறாரு. அப்போ ஜின் தான், "அதுவா, நாமளாவது பரவாயில்ல, தூரத்துலேருந்து தான் அவங்கள பார்த்தோம். சாரு ஒரு படி மேலே போய் மேடமை அப்படியே தொட்டே பார்த்துட்டாரு" அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. "என்னடா சொல்கிற? எப்போ? இது எப்போ நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி அப்படியே ஜிமினையும் ஜின்னையும் தான் பார்க்குறாங்க.
அப்போ ஜிம் தான் அப்படியே சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் நாமெல்லாம் சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்தோம்ல, ஐயா லாஸ்ட்டாக தானே போய் கை கழுவுனாரு, கையை கழுவிட்டு வரும்போது ஐயாவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான சீன் நடந்திருக்கு அங்கே அப்படிங்கிறாரு. அப்போ ஜிமின் தான் அசடு வழிஞ்சிட்டு நிற்கிறாரு. ஐயையோ நான் மிஸ் பண்ணிட்டேனே! அச்சோ! டேய் ஜிம்மி நான் ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்லடா, உனக்கு முன்னாடி தானே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நான் போனேன். ஆ அதெல்லாம் கிடைக்கும்போது தான் கிடைக்கும் போடா அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே திரும்பிக்கிறாரு. இந்த பக்கம் வி தான் எந்த கையிலடா பிடிச்ச அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ணிட்டு கேட்குறாரு. அடச்சி விடு அப்படின்ட்டு ஜிமின் வந்து தள்ளி விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை போயிருங்கடா அப்படின்ட்டு ஜிமின் வந்து கீழே போயிடுறாரு. இந்த பக்கம் பாய்ஸ் 6 பேர் வந்து அப்படியே ஜிமினை துரத்திட்டு போகிறாங்கடா. அன்னைக்கு நைட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எல்லோரும் ஒவ்வொரு போஸ்ட்டில் படுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா தான்டா, என்னடா எல்லாரும் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்கடா மணி பாரு 10 ஆகுது, இந்நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பீங்களா? அங்கேன்னா நம்ம ஊராக இருந்தால் அவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 4 ஓ கிளாக்லாம் எழுந்திருப்பீங்களாடா, என்னடா இன்னைக்கு இங்கே வந்து 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் போட்டு எழுப்பி விடுறாரு. எல்லாம் தூக்க கழகத்தில் எழுந்திரிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்கப்பா. என்னப்பா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. டேய் இன்னைக்கு தான் உங்களுக்கு நிச்சயதார்த்தம், ஒழுங்கு மரியாதை எல்லாம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பா என்னப்பா இன்னைக்கா? ஆமாண்டா இன்னைக்கு தான் போங்க அப்படின்றாரு. சரிப்பா அப்படின்ட்டு பாய்ஸும் எல்லோரும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறாங்கடா. வந்து பார்க்குறாங்க எல்லாருமே டவல் மட்டும்தான் வேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா தான் இந்தாங்கடா ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து கட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்பா கட்டணுமா? நாங்கள் பேண்ட்டு போடத்தானே செய்வோம், அதை எப்படி கட்டுறது அப்படின்ட்டு கேட்குறாரு ஜேகே. அப்போ அவங்க அப்பா தான் டேய் இது வேஷ்டி எடுத்து கட்டிட்டு வாங்கடா அப்படிங்கிறாங்க. அப்பா எப்படிப்பா எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போது வந்து உங்களோட அப்பாடா அவர் வந்துட்டு மாப்பிள்ளைங்களா அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் சொல்லித்தரேன், இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பனியன் அண்டு கீழே வந்து ஒரு ட்ராயர் மாதிரி கொடுக்குறாங்கடா. அதை வந்து போட்டு வராங்க. போட்டு வந்தோடனே இந்தாங்க ஷர்ட்டு இல்லை வேணாம் வேஷ்டியை கட்டிக்கிட்டு அப்புறம் ஷர்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டிக்கோ வேஷ்டி இருக்குல்லடா அதான் கொடுக்குறாங்க. இதோ பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி வச்சு இப்படி ஒட்டணும் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிறாரு. அவ்வளோதானா? கால்லாம் தெரியுதே. அப்படி தான் இருக்கும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் கட்டி பாருங்க அப்படிங்கிறாரு. அப்போ பாய்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜிம்மினுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. அப்போது உங்கள் அப்பா தான் இந்த மாப்பிள்ளை பாரேன் சூப்பராக கட்டியிருக்காரு வேஷ்டி அப்படிங்கிறாங்க. எல்லா பாய்ஸும் திரும்பி ஜிம்மினை பார்த்து மறைக்கிறாங்க. எப்படா பழகுன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது தானே வந்துருச்சுடா அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சு ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. மற்ற பாய்ஸும் அப்படியே வந்து கட்டிகிட்டு இருக்காங்கடா. அப்போ ஆரம்புக்கு தான் உங்கள் அப்பா தான் போய் கட்டி விடுறாரு. என்ன மாப்பிள்ளை இவ்வளோ வளர்த்தியாக இருக்கீங்க, ஒரு வேட்டி கட்ட தெரில, ஒட்டிக்கு கட்டிக்க வேட்டி தானே, இதில் வேறு கட்ட தெரில, இதில் நீங்கள் இந்த சொருகிற மாதிரி வேஷ்டியில் எப்படி கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே ஆரம்புக்கு வந்து அப்படியே கட்டி விடுறாரு. ஆரம்பம் நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், என்னை என்ன திட்டுறான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு ஆரம்பு. இந்த பக்கம் அதை பார்த்து நம்ம சுகாலாம் சிரிச்சிட்ருக்காங்க. அது திரும்பி ஒரு முறை தான் எல்லோரும் கப்பு ஜப்புன்னு ஆயிடுறாங்க. எல்லாம் ட்ரெஸ் ஷர்ட்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியில் வராங்க பாருங்கள். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வராங்கடா. பட்டு சாரி கட்டி அப்படியே தலை நிறையா பூ வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க சொல்லுவா அப்பாவா பரவாயில்லையே பசங்கள்லாம் கரெக்ட் ஆகிட்டானுங்க போல் இருக்கே, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பா முன்னாடி போகிறாரு. பாய்ஸ் வந்து அப்படியே பின்னாடி வர்றாங்க. அவங்களே தான் பார்த்துட்டு வர்றாங்க. அப்புறம் வந்து அந்த சபையில் வந்து உட்கார வைக்கிறாங்கடா. உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. பாய்ஸ் எல்லாம் கோரஸா எங்களுக்கெல்லாம் ஓகே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது ஒரு விதமான பயம் இருக்குடா, 7 பேரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயம் இருக்குது, தயக்கம் இருக்குது. நாம் படிக்க வேறு இல்லை, அவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்தவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பீங்க, அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடணும்ப்பா நான் படிக்கிறேன்னு, அப்புறம் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நான்லாம் உயிரோடே இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பீங்க. அதனால உங்கள் அப்பா வந்து இப்போவே சொல்லிடுறாருடா, என் பொண்ணு வந்து படிக்க கிடையாது, அவளுக்கு ஏபிசிடி கூட தெரியாது, என்ன பேச்சு வாக்கில் ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தை வருமா ஒழிஞ்சு மற்றபடி அவளுக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்போ பாய்ஸுக்குலாம் அவ்வளோ ஷாக் ஆகுது. இது படிக்க தெரியாதா, இவளை எப்படி நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் நம்மளாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய்ஸ் பார்க்குறாங்க. இருந்தாலும் பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களை பிடிச்சிருச்சு, உங்களை ஃபஸ்ட் சைட் பார்த்தோன்னே பாய்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. அதனால் பாய்ஸ் எல்லோரும் சரி ஓகே மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து விட்டுறாங்கடா.
இந்த பக்கம் உங்களுக்கு வந்து அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி. அப்படியே வந்து சடங்கெல்லாம் முடியுது. நிச்சயதார்த்தமும் பண்ணுறாங்க. உங்கள வந்து பாய்ஸ் பார்க்குறாங்க. நீங்க நிமிர்ந்து 7 பேரையுமே பார்க்குறீங்க. பாய்ஸ்க்கு வந்து ஒரு அந்த லஸ்ட்டு கலந்த லவ்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து உங்கள பார்த்துட்ருக்காங்க. நீங்களா அப்படியே கல்ப் பண்ணுறீங்க. "என்ன 7 பேர் மூளையும் ஒரே மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போது உங்க பாய்ஸோட அம்மா தான், "டேய் பொண்ணுக்கு 19 வயசு தான்டா ஆகுது. கொஞ்சம் பார்த்துடா" அப்படிங்கிறாங்க. "டேய் தாய் கிழவி போயிரு. இங்கே நின்னுட்ருந்தேன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான் போ" அப்படிங்கிறாங்க. அப்போ பாய்ஸ் சொல்லவும் அவங்க அம்மா தான், "ஐயோ! இங்கே நின்னா அவ்வளோதான் போல இருக்கே" அப்படின்ட்டு அவங்களும் ஓடிடுறாங்கடா. அப்புறம் வந்து அங்கே வந்து பத்திரிக்கைலாம் படிக்கிறாங்க. இந்த மாரி ஒரு வாரத்தில கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. அப்போது நம்ம சுகா தான், "1 வீக்கா?" அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா தான், "டேய் என்னடா பறக்காதீங்கடா, கம்முனு இருங்கடா" அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு அந்த பத்திரிக்கைய வந்து படித்து முடிக்கிறாங்கடா. படித்து முடிச்சுட்டு எல்லோரும் வந்து அப்படியே கிளம்புறாங்க. நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட நின்று அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. அதை வந்து நம்ம பாய்ஸ் பார்க்குறாங்க. "ஷோ எவ்வளோ அழகா பேசுகிறாள்ல, செம்மையா இருக்கா. ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின் வந்து என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வந்து பேக் சைடில் அவங்க அப்பா கூட நின்று தான்டா பேசிகிட்ருப்பாரு. அதில் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதாவது உங்களோட சித்தப்பா, மாமா அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்க கூட தான் நின்று பேசிகிட்ருப்பாங்க. ஜின்னோட கை தான் பரபரன்னே இருக்குது. "ஏதாவது பண்ணணுமே" அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இடுப்பை பிடிச்சி அப்படியே கிள்ளி விட்டுறாரு. நீங்களா, "ஆ யார்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறீங்க. பின்னாடி ஜின் நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு, "இவரா? என்ன பண்ணலாம் இவரை?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்படியே அமைதியாயிடுறீங்கடா. இவ்வளோ நேரம் நல்லா கலகலன்னு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து அப்படியே அமைதியாகி நிற்கிறீங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஓகேவா? ஈவினிங் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்துரும். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.